திருமண வாழ்க்கையில் அதிக பிரச்சனையை சந்திக்கிற கிரக அமைப்பை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும், பெண் ஜாதகமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சுக்கிரன், ராகு, சூரியன் இந்த 3 கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த ஜாதகமாக இருந்தாலும், ஜாதகத்தில் சுக்கிரனோடு ராகு பகவான் சேர்ந்து, சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்து, அல்லது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து அமர்வு பெற்ற ஜாதகம் திருமணத்தில் பல பிரச்சனையை சந்திக்கிறாங்க. நிறைய பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் அதிகப்படியான பிரச்சனை உண்டாகுது. ஏன்னா இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க குடும்பத்தில் ஒற்று வாழக்கூடிய தன்மையை அவங்க இழந்துடுறாங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். மாமனார் மாமியாரை மதித்து நடக்குன்ற தன்மை, சேர்ந்து கூட்டு குடுத்தனமாக நடத்தணுன்ற தன்மை, இதெல்லாம் அவங்க பண்ணுறதில்ல. கொழுந்தனாரு, கொழுந்தியா, மூத்தாரு, நாத்தனாரு இப்படின்னு யாரையும் அவங்க மதித்து வாழணுன்னு தன்மை ஏற்படுத்துறது இல்லை இந்த கிரக சேர்க்கை. அதனால் திருமணத்துக்கு அப்புறம் ஆணோட பெண்ணோட மன சந்தோஷங்களுக்கு போதுமான பூர்த்தி ஆகிறதுக்கான இடமும் இங்கே இருக்கிறது இல்லை. இதனால் ஆஃப்டர் மேரேஜில் இவங்க பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. விவாகரத்து இவங்க தான். 2 திருமணங்களை பண்ணியும் சந்தோஷம் இல்லை நினைக்கிறவங்களும் இவங்க தான். 2ஆம் திருமணம் பண்ணிக்கிறவங்களும் இவங்க தான். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை, கஷ்டம், திருமணத்துக்கு மீறிய உறவு போன்ற பல விஷயங்களை இந்த ஜாதக அமைப்பு கொடுக்குது. குறிப்பாக இந்த ராகு, சுக்கிரன், சூரியன் ஜாதகத்தில் எங்கு சேர்ந்திருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்க தான் செய்கிறாரு. நீங்கள் யாராவது உங்கள் ஜாதகத்தில் இதுபோல் அமைப்பு இருந்து இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் நாகசாந்தி, பித்ரு சாந்தி போன்ற பூஜைகள் செய்வதன் மூலமாக இந்த தாக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். மேலும் நம்ம பக்கத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.